வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்ஸ் எப்படி செய்ய போகிறதுன்னு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வீட்டிலே பேப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து உண்மையான ஆக்ஸ் கிடையாது, நம்ம விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஏ4 ஷீட் அந்த ஏ4 ஷீட்டை ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம இப்படி மடித்து கரெக்டாக அதை வெட்டிக்கிறோம். அதுக்கடுத்து அதை ட்ரையாங்கலாக மடித்து அதுலேயே இன்னொன்று ஒரு ட்ரையாங்கலாக நம்ம இப்போ மடிக்கிறோம். நல்லா பார்த்துங்க, இதே மாதிரி தான் நீங்கள் மடிக்க போகிறீங்க. அது வந்து நீட்டாக வரணும், அது கரெக்டாக. வெளியே எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். இன்னொன்று சைட்லையும் அதே மாதிரி. இப்போ நம்ம இப்படி பாத்தியாக மடிச்சுக்கணும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ கேமராவில் பார்க்கும்போது இந்த சைடு ஃபோல்டிங் அதிகமாக இருக்கும், அந்த சைடு ஃபோல்டிங் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டிங் அதிகமாக இருக்கிற சைடில் தான் நம்ம இப்போ கட் பண்ணுறோம். அந்த சைடில் நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கணும். மீடியமாக கட் பண்ணிக்கங்க, ரொம்பலாம் கட் பண்ணிடாதீங்க. அடுத்து அதை ஓரமாக வச்சுட்டு இன்னொன்று ஒரு ஏ4 ஷீட்டை நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம வந்து பாதியாக மடிச்சுக்கிட்டு மிட்லைன் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம இப்படி பாதியாக மடிக்கிறோம். இப்போது இதை மிட்லைன் டச் பண்ணுற மாதிரி கரெக்டாக இதை மடிக்கணும். இன்னொன்று ஒரு பக்கமும் அதே மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம மடித்தோம் பார்த்தீங்களா, இதுலேயும் நம்ம வந்து பாதியாக மடிக்கணும். இதை நான் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொன்று ஒரு பக்கமும் அதே மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இப்போது நம்ம பாதியாக மடித்தோம் இல்லை, இதுலேயும் நம்ம இன்னும் வந்து பாதியாக மடிக்கணும். இதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று ஒரு பக்கமும் கரெக்டாக இதே மாதிரி பண்ணணும். மடிச்சிட்டிங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அடுத்தது நம்ம இந்த மாதிரி மடிக்கணும். இப்படி மடித்தது இது கரெக்டாக மடிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்படி மடிக்கணும். கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மடிக்குங்க, மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அது வந்து பிரிஞ்சிடும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போது ஏ4 ஷீட்டோ அல்லது கலர் ஷீட், ஏ4 ஷீட் சைஸ்லேயே தான் நம்ம வந்து கலர் ஷீட்டு இல்லைனா ஒயிட் பேப்பரே நீங்கள் கூட எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம இப்போ ரோல் பண்ணிக்க போகிறோம். அந்த சிலிண்டருடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் நல்லா ரோல் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஆக்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்தது கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோமா? இப்போ எதுவுமே பண்ண விடாது, அது சிசர் வந்து சும்மா எடுத்தார் அவர். இப்போது இந்த மாதிரி நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணணும், அட்டாச் பண்ணிடணும் நம்ம கம் போட்டு. அதுக்கப்புறம் அந்த அட்டாச் பண்ணதில் இதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு கரெக்டாக பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இதையும் நீங்கள் கம் போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான்.